அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் ஊர்லேருந்து வந்த நாட்டு பாவற்காயை கசப்பு இல்லாமல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்பு மறக்காம சிங்கை பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட்டு பாவற்காய் 1/2 கிலோ நன்றாக கழுவி சின்னதா நறுக்கி உள்ளே உள்ள விதையை எடுத்து விடுங்க. ஒரு கரண்டி உப்பு போட்டு நல்லா பிசையவும். அடுத்து சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து மீண்டும் நன்றாக பிசைந்து 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க. சூடான சட்டியில் எண்ணெய் 2 கரண்டி, இடித்த 4 பற்கள் பூண்டு, கறிவேப்பிலை 1 கொத்து சேர்த்து வதக்கவும். இதனுடன் பெரிய வெங்காயம் 3 சேர்த்து நன்றாக வதக்கவும். இதற்கிடையில உப்பு மஞ்சள் போட்டு பிசைந்து வைத்த பாவற்காயை நல்லா தண்ணீர் விட்டு 2 முறை கழுவி விடுங்க. இப்படி செய்தால் தான் பாவற்காயில் உள்ள கசப்பு நீங்கிவிடும். இதுதான் அந்த சீக்ரெட் டிப்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிங்கை பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. வதங்கிய வெங்காயத்துடன் கழுவிய பாவற்காயை சேர்த்து கிளறுங்க. சிறிது தண்ணீர் தெளித்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது பாவற்காய் நிறம் மாறி இருக்கும். மீண்டும் நன்றாக கிளறி விடுங்க. இதுல மஞ்சள் தூள் 1/2 டீ கரண்டி, மிளகு தூள் 1/2 டீ கரண்டி, ஜீரகத்தூள் 1/2 கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்ல கிளறுங்க. பிறகு தண்ணீர் 1/2 கப் சேர்த்து மூடி போட்டு 5 நிமிடம் வேக வைங்க. 5 நிமிடம் பிறகு பாவற்காயை நல்லா கிளறி லேசாக கொத்தி விடுங்க. இப்படி செய்யறதால பாவற்காயில் மசாலா நல்லா சேர்ந்து சுவையாக இருக்கும். பிள்ளைகளுக்கு பாவற்காய் என்று சொல்லாமல் சாதத்துடன் சேர்த்து பிசைந்து ஊட்டினாள் அவர்கள் அழகாக சாப்பிட்டு விடுவார்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.